ட்ராமா லவர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் சின்ன வயசுலேயே ஹீரோவும் ஜின்னும் மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஓல்டு டிடெக்டிவ் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோ அம்மா கேஸை விசாரிச்ச டிடெக்டிவை தான் பார்க்க போகிறாரு. அவரை இனி நம்ம டிடெக்டிவ்னே சொல்லலாம். ரெண்டு பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். டிடெக்டிவ் சரக்கு வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓல்டு டிடெக்டிவும் உனக்கு ஆல்ரெடி உடம்பு ஃபுல்லாக பிரச்சனை, இதில் சரக்கு வேறையா, இப்போ நீ குடிக்கிறதே விஷம்தான், குடுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஓல்டு டிடெக்டிவும் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்ல டிடெக்டிவும் ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்டுட்டு இருக்காரு. உடனே ஓல்டு டிடெக்டிவும் ஆளப்பாரு, இன்னும் டிடெக்டிவ்னே நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத, அது பொண்ணு இல்லை, வயசான ஆளு, நம்ம நினைக்கிற கேஸ் இது இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே டிடெக்டிவும் எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணியா, மவுண்டனை சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எழும்பி போறாரு. ஓல்டு டிடெக்டிவும் தடுக்கிறாரு. ஆனா டிடெக்டிவ் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அம்மா டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி நான் அன்னைக்கு நைட்டு பார்த்ததை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிடெக்டிவும் ஹாப்பியாக கரெக்டான முடிவு எடுத்திருக்க, நான் சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் இன்னொரு போலீஸ் வந்து சீஃப் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாரு. ஆனால் டிடெக்டிவும் ஹீரோ அம்மா தான் விட்னஸ், அவங்கள தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் கேட்காம அவரை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போய் ஓல்டு டிடெக்டிவை போய் பார்க்க சொல்கிறாரு. ஹீரோ அம்மாவும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ யாரையோ பார்த்து பயந்து நான் எதையும் பார்க்கல, விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கட் ஆகுது. ஓல்டு டிடெக்டிவும் வந்து பார்க்குறாரு. ஆனால் ஹீரோ அம்மாவை காணோம். ஒரு ஃபோன் பூத்தில் நின்று தான் பேசியிருப்பாங்க. அங்கே ரிசீவரில் பிளட் இருக்கும். உடனே எல்லாரையும் கால் பண்ணி கூப்பிட்ருவாரு. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ஹீரோ அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஓல்டு டிடெக்டிவ் தான் அவங்க எப்போவோ இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஆனாலும் டிடெக்டிவ் மெடிக்கல் பின்னாடி இருக்க மலையை தான் சர்ச் பண்ண போகிறேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஹீரோ அம்மா சாவுக்கு ஒரு வகையில் இவர் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கில்ட்டிலே தான் அடிக்கடி இப்படி பிஹேவ் பண்ணுறாரு போல். ஓல்டு டிடெக்டிவும் பின்னாடியே போகிறாரு. கட் பண்ண ஆக்டர் ஓல்டு ஜின்னுக்கிட்ட சீஃபுக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறத சொல்கிறான். ஜின்னும் இதுக்கு தான் 3 மில்லியன் செலவு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது என் ப்ராமிஸை தொடர அப்படின்னு சொல்கிறான். ஜின்னும் என்ன ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஆக்டர் சொல்லாமல் போகிறான். ஜின்னும் பின்னாடியே கேட்டுகிட்டே போகிறா. ஆக்டரும் அவன் ஆஃபீஸ் விண்டோவில் இருந்து ஓல்டு ஜின்னை பார்த்து சிரிச்சுட்டே கவலைப்படாத, உன்னை பாதுகாக்க நான் இருக்கேன்னு சொல்கிறான். ஆக்டரும் ஜின்னை லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. கட் பண்ணால் ஹீரோவும் ப்ராசிக்யூட்டர் பண்ணால் அக்யூஸ்ட் இறந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை தான் பார்க்குறாங்க. அதுல வந்து அவன் வயிறு வலியில செத்த மாதிரி தான் இருக்கு. இப்படிதான் வரும்னு ரெண்டு பேரும் கெஸ் பண்ணிருப்பாங்க. கட் பண்ணா போலீஸ் ஃப்ரெண்டு ஹீரோவை தேடி ஆபீஸுக்கு வரான். அப்போ ஹீரோ ஆபீஸ்ல இல்ல, ஓல்டு ஜின்னு தான் இருக்கா. போலீஸ் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல வரா. ஆனா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்குறா. போலீஸ் ஃப்ரெண்டும் ஹீரோவை பார்க்க வந்தேன், இந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டை கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். போலீஸ் ஃப்ரெண்டு போனதும் ஓல்டு ஜின்னு ஏன் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிக்கிறா. ஹீரோ பிளேஸ்ல அந்த டாக்குமெண்ட்டை வைக்கும்போது என்னன்னு ஓபன் பண்ணி பாக்குறா ஜின்னு. அதுல மிஸ்ஸிங் பீப்புள்ஸோட நேம் லிஸ்ட் இருக்கு. ஓல்டு ஜின்னும் பதற்றத்துல செக் பண்றா. ஏன்னா ஓல்டு ஜின்னு காணாம போன அவ ஆன்டி நேம்ல தான் இருக்கா. உடனே அந்த டாக்குமெண்ட்ல செக் பண்றா. அதுல வந்து லின் சன்னு அவங்க ஆன்டி நேம் இருக்கு. அப்ப பார்த்து ஹீரோவும் டோர் ஓபன் பண்ணிட்டு வரான். ஓல்டு ஜின்னும் எதுவும் தெரியாத மாதிரி வச்சுட்டா. ஹீரோ கிட்ட போலீஸ் ஃப்ரெண்டு டாக்குமெண்ட் கொடுத்ததைன்னு சொல்றா. ஆனாலும் ஓல்டு ஜின்னுக்கு ஒரே பயமாவே இருக்கு. ஹீரோக்கு கால் வரவும் அவன் அங்க இருந்து கிளம்புறான். ஜின்னும் கேக்குறா. ஹீரோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து உள்ள வைக்கிறான். வச்சுட்டு போறான். ஓல்டு ஜின்னும் பின்னாடியே போறா. ஃபேஸ்லேயே வந்து டோர் இடிக்குது. உள்ள வந்து புலம்புறா, என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்புறம் வீடுன்னு சொல்லிட்டு போறா. வீட்டுக்கு போக தான் பிளான் பண்றா. ஹீரோ ஸ்டெப்ஸ்லாம் நடந்து வரும்போது நியூ கமர் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. நியூ கமரு இன்னைக்கு சீக்கிரம் போறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நான் எப்போ வேலை முடிச்சுட்டு போவேன்னு கூட உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நியூ கமரும் உங்க ரூம்ல தான் எப்பவும் லாஸ்ட் லைட் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் நம்பர் எல்லாம் சொல்றாரு. ஹீரோவும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல அப்படின்னு சொல்லி கேட்க நியூ கமரும் நீங்க தான் ஃபேமஸான ப்ராசிக்யூட்டர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் என்னை விட நீங்க தான் ஃபேமஸான டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நீங்கள் என்ன எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து சில்வர் கார் வந்து ஸ்பீடாக போயிருக்கோம்ல, இப்போ அந்த கார் நம்பர்
கமரோடது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதான் கேட்குறான். நியூ கமரும் தெரில அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஹீரோவும் பேசிட்டு போகிறான். ஹீரோவையும் நியூ கமர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நியூ கமருக்கு ஒரு சூட்டபிளான நேம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கட் பண்ணால் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து விசாரிச்சிருப்பான்ல, அவனை தான் பார்க்க வந்திருக்கான். நியூ கமரை பற்றி தான் விசாரிக்கிறான். அவனும் பீரெல்லாம் ஊற்றி கொடுக்க சொல்ல ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் செய்கிறான். அப்புறம் தான் அவன் சொல்கிறான், மக்கள் எல்லோரும் அவரை வந்து நல்லவர் தான் சொல்லுவாங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி அவரை ஒய்ஃபையே கொன்னதாட்டு ஒரு ரூமர் இருக்குது. அவர் ஒய்ஃப் பாடி ஒரு ஹோட்டல்ல இருந்து கிடச்சி, ஆனால் எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அப்போ அவன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் சாகலையா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகுறான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தெரியாமல் மிளகாயை கடிச்சிருவான். அவனும் அந்த ஹோட்டலுக்கு இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை தேடி தான் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் வரான். பார்த்தா அது ஹீரோ தங்கி இருக்க அப்பார்ட்மெண்ட் தான். அப்போ ஹீரோ வீட்டுக்கு வரான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அதே தான் நானும் கேட்குறேன், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் நான் இங்கே தான் தங்கியிருக்கேன்னு சொல்கிறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஷாக்கில் இங்கேயான்னு கேட்டுட்டு 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு போகிறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் வீடை சுற்றி பார்த்துட்டு தனியாக வாழ்கிறது கூட நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் காஃபி கொடுக்குறான். கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும், குடிச்சிட்டு கிளம்புன்னு சொல்கிறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் நானும் இங்கேயே ஓவர் டைம் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், ஹீரோ ஒய்ஃப்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். ஹீரோவும் ஃபோனை வாங்கிட்டு எனக்கு டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும், வெளியே போன்னு சொல்லி விரட்டி விட்டுறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஃபோனை வந்து சோஃபாவில் வச்சுட்டு வெளியே வரான். அதை சாக்கா சொல்லிட்டு உள்ள போலான்னு. ஹீரோவும் ஃபோனை கொடுத்துட்டு தயவு செஞ்சு இனிமே மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு வராத அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் திட்டிகிட்டே போறான். கட் பண்ணா யங் ஜின்னு பாட்டிலா பீரா வாங்குறா. நிறைய வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை பற்றி தான் யோசிச்சுட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அங்கே தான் நூடுல்ஸ் வாங்க வரான். 2 பேரும் பார்க்கல. எஞ்சின்னு பில் போட்டுட்டு போகும்போது பின்னாடி பார்க்குறான். பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டே இன்னைக்கு தனியாக தான் சாப்பிட வேண்டியதுன்னு புலம்புறான். ஹீரோ வீட்டில் அந்த டாக்குமெண்ட்ஸை தான் பார்க்குறான். அப்போது ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அம்மா இறந்த இடத்துக்கு ஓடி போகிறான் அழுதுகிட்டே. அதை யோசிச்சு பார்க்குறான். என்ஜினா ஹீரோ வீட்டு வாசல் முன்னாடி நின்று தலை சீவுறா ஒரு மாடர்ன் சீப்பில். அது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் ஆட்டோ போட்டிருப்பா. காலிங் பில் அடித்தா ஹீரோ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓப்பன் பண்ணுறான். ஜின்னை பார்த்ததும் ஆஃப் ஆகிட்டான். ஜின்னும் சிக்கனை தூக்கி எரிஞ்சதுக்கும் ஹாஸ்பிட்டலில் நடந்ததுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து சரி பண்ண வந்திருக்கேன்னு டோரை தள்ளிட்டு உள்ளே போகிறா. உள்ளே வந்து டாக்குமெண்ட்டையே தான் பார்க்குறா. அப்புறம் டைனிங் டேபிளில் எல்லாமே வச்சுட்டு டாக்குமெண்ட்டையே தான் பார்க்குறான். அப்போ ஜின் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ரொம்ப பசிக்குது ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஜின்னும் நீ ஆல்ரெடி சாப்பிட்டுட்ட இல்லை போய் தூங்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. ஜின்னும் குடிக்கலான்னு எடுக்கிறா. ஹீரோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு காஃபி கொடுக்குறான். இந்த காஃபி மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகணுமா, ட்ரிங்க் பண்ணலாமே, எனக்கு நல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு ஜின் சொல்லி ஹீரோ கமண்டையும் கழுவி 2 பேரும் குடிக்கிறாங்க. ஜின்னுக்கு பிளான் என்னன்னா ஹீரோவை நல்லா குடிக்க வச்சு மட்டையாக்கணும், அப்புறம் டாக்குமெண்ட்டை எடுக்கலாம்னு தான். குடிக்கும்போது ஒரு செடியை பார்க்குறான். அந்த செடி தான் ஓல்டு ஜின் ஒரு நேம் எல்லாம் வச்சு வளர்த்துருப்பால அந்த செடி தான். அதை பார்த்ததும் ஜின்னு வந்து அந்த நேமை சொல்லிட்டு ஓடி போறா. ஹீரோவும் நேம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்டுக்கு ஆண்டி ஃபோட்டோ காமிச்சு சொன்னாங்க அப்படின்னு சமாளிக்கிறா. அப்புறம் குடிக்கிறாங்க. ஜின்னும் அவ மட்டையாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 பாட்டில் போதை இறங்குற ட்ரிங்க குடிச்சிட்டு தான் வந்திருப்பா. ஹீரோவும் குடிச்சிட்டு கொஞ்சம் சோகமாக பேசுவான். ஜின் அம்மா அவனை கேரிங்காக பார்த்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அம்மா இல்லைன்னு வருத்தப்படுவான். அந்த சாப்பாடு பாக்ஸை கொடுக்கும்போது கூட அதில் வந்து ஒரு லோஷனும் பெர்ஃப்யூமும் கொடுத்துருப்பான் அவங்க அம்மா அப்பாவுக்காக. அதை நினச்சி ஜின் அம்மா அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்க ரொம்பவே. அப்படி ஹீரோ ஃபீல் பண்ணும்போது அவன் கையை பிடிக்கலான்னு ஜின்னு வாரா. ஆனால் ஹீரோ வந்து கையை எடுத்துருவான். அப்புறம் ஹீரோ க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறான். அப்போ ஜின்னும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டை எடுக்கிறா. ஆனால் அதை கீழே போட்டுட்டா. அதை எடுக்க போகிறேன்னு சொல்லி அதில் கை வச்சு கை கீறி பிளட் வந்துட்டு ஹீரோ தான் கையை தூக்கி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின் தேடுறான். அந்த கேப்பில் அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறா. ஹீரோ திரும்புகிற டைம்லாம் எப்படியும் மறைச்சி வச்சு நேமை தேடுறா. பல போராட்டத்துக்கு பிறகு நேமை பார்த்தா லின் சன் இல்லை லின் சக்குன்னு இருக்கு. அப்போதான் ஜின்னுக்கு நிம்மதியே வருது. அப்புறம் ஹீரோ கேரிங்காக பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி விட்டுறான்.
அப்போ ஜின்னும் ட்ரிங்க் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் இன்சிடென்ட் இல்லைன்னா ஆக்சிடென்ட்டை பொறுத்து தண்டனை கிடைக்கும் அந்த மாதிரி சொல்றான். ஜின்னும் இது ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை டக்குன்னு கிஸ் பண்ணிட்டா. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டான். அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சுன்னு பார்க்கணும்னா மறக்காம மிஸ்டர் ஷா ட்ராமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நியூ கமருக்கு என்ன நேம் வைக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. உங்க ட்ராமா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஷா.